ஹாய், நம்ம இப்போ அளவியல் டாபிக் பார்த்துட்ருக்கோம். மென்சுரேஷன் டாபிக் பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? இப்போ இதில் நார்மலாக 2D டைமென்ஷனல், அதாவது சுற்றளவு, அதாவது செவ்வகத்தின் சுற்றளவு, செவ்வகத்தின் பரப்பளவு, சதுரத்தின் சுற்றளவு, சதுரத்தின் பரப்பளவு, அப்புறம் முக்கோணம், வட்டம், இந்த மாதிரி நார்மலாக இருக்கிற 2D டைமென்ஷனல் பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ செவ்வகத்தின் சுற்றளவுன்னு கேட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? இது சுற்றி இருக்கிறது. அப்போ என்ன போட்டோம்? 2 × L+B அப்படின்னு போடுறோம். அதே மாதிரி பரப்பளவுன்னு கேட்டாங்கன்னா உள்ளார இருக்கிற பிளேஸ் மட்டும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு என்ன போட்டோம்? L × B. அதே சதுரத்தின் சுற்றளவு அப்படின்னு என்னது சுற்றி இருக்கிறது 4A. ஸோ 4A. அதே பரப்பளவு அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன போடுறோம்? A². ஓகேவா? சேம் இதே மாதிரி 3D டைமென்ஷனில் கன செவ்வகம், கன சதுரம் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி இந்த இடத்துல நமக்கு பரப்பளவு இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு ஃபைனல் ஆன்சர் நம்ம எப்படி எழுதுவோம்னா சென்டிமீட்டர்², மீட்டர்², அந்த மாதிரி எழுதுவோம். அதே நமக்கு கன அளவு, கனச்சதுரத்தின் கன அளவு அந்த மாதிரி ஏதாவது கேட்டாங்கன்னா ஃபைனல் ஆன்சர் நமக்கு என்ன எழுதுவோம்னா மீட்டர்ஸ்², சென்டிமீட்டர்ஸ்². ஸோ அந்த மாதிரி நம்ம எழுதுவோம் கனம்னா. ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இதை பார்த்துடலாம். நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துருக்கோம்? செவ்வகத்தின் சுற்றளவுனா 2 × L+B, பரப்பளவுனா L × B அப்படின்னு பார்த்துருக்கோமா? அதே கன செவ்வகத்தின் கன அளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான். என்னென்னா L × B × H. ஆல்ரெடி அங்கே நம்ம பரப்பளவில் என்ன பார்த்தோம்? L × Bன்னு சொல்லி பார்த்தோமா? அது கூட ஒரு ஹெச்சை போட்டால் கன அளவு. ஓகேவா? ஸோ அந்த ஃபார்முலாவுக்கும் இந்த ஃபார்முலாவுக்கும் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத மட்டும் நம்ம பார்த்தாலே போதும். இதில் ஃபார்முலாஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியாகிடும். ஓகேவா? நார்மலாக நமக்கு சுற்றளவு, அதாவது செவ்வகம், சதுரம், முக்கோணம், இதெல்லாம் நார்மலாக நமக்கு ஃபார்முலாஸ் தெரியும். ஈஸியாக நம்ம மைண்டில் நிற்கும். ஓகேவா? அதே கன அளவு, கன செவ்வகம் இந்த மாதிரி இருக்கிற இடத்துல 3D டைமென்ஷனுக்கு புரியலனா ஜஸ்ட் நம்ம இதுலேருந்து என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இப்போ ஆல்ரெடி பரப்பளவு, சுற்றளவு என்ன போட்டிருக்கோம்? சுற்றி இருக்கிற வேல்யூ 2 × L+Bன்னு போட்டிருக்கோமா? பரப்பளவு பொறுத்த வரைக்கும் L × Bன்னு போட்டிருக்கோமா? அப்போ கன அளவு என்னதுன்னா L × B × H. ஓகேவா? சேம் அதே மாதிரி சதுரம், சதுரத்தின் சுற்றளவு என்னது? 4A. பரப்பளவு என்னது? A². அப்போ கன அளவு என்ன வரும்னா A³. ஓகேவா? அவ்வளோதான், சிம்பிள். ஸோ அந்த டிஃப்ரென்ஷியேஷன் தெரிஞ்சால் போதும். ஓகேவா? இப்போ நமக்கு கன அளவு பொறுத்த வரைக்கும் L × B × H. எதோடது? கன செவ்வகத்தின் கன அளவு. அதே மாதிரி கன சதுரத்தின் கன அளவுனா A³. ஏன்னா பரப்பளவு எதில் முடிஞ்சிச்சு? A² முடிஞ்சிச்சு. அதனால் இங்கே A³ வருது. ஓகேவா? இப்போ இது புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட்டு கன செவ்வகத்தின் பக்கப்பரப்பு என்னது, மொத்த பரப்பு என்னது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? பக்கப்பரப்பு அப்படின்னா பக்கவாட்டில் இருக்கிறதுன்னும் போது ஒரே ஒரு இதுதான் டிஃப்ரென்ஸ் வருது. ஹெச் மட்டும்தான் நமக்கு புதுசாக வருது கன செவ்வகம் அப்படின்னு சொல்லும் போது. ஏன்னா இப்போ செவ்வகம் இங்கே இருக்குது இல்லையா? இப்போது கொஞ்சம் லென்த்தாக வரணும். இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி கன செவ்வகம் வருமா? ஸோ இந்த மாதிரி வரும்போது ஹைட்டு மட்டும் புதுசாக ஒன்று க்ரியேட் ஆகும். நார்மலாக இருந்ததில் லென்த்து பிரெத்து மட்டும் இருந்தால் போதும். இது L, இது B இருந்தால் மட்டும் போதும். அதே கன செவ்வகம் அப்படின்னு வரும்போது ஹைட்டு மட்டும் ஆட் ஆகும். அப்போ ஹைட் ஆட் ஆகிறதுனால பக்கப்பரப்பில் 2 × L+B, ஆல்ரெடி நம்ம அங்கே போடுவோமா சுற்றளவுக்கு 2 × L+Bன்னு போடுவோமா? அது கூட × H அப்படின்னு போட்டால் அது பக்கப்பரப்பு. ஓகேவா? ஸோ ஃபார்முலாஸ் நம்ம எப்படி படிக்கணுன்றதை மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு இது ஈஸியாக இருக்கும். செவ்வகத்தின் சுற்றளவுனா நம்ம ஆல்ரெடி என்ன போடுவோம்? 2 × L+Bன்னு போடுவோமா? அதே மாதிரி பரப்பளவுனா என்ன போடுவோம்? L × Bன்னு போடுவோம். அதே தான் கன அளவுக்கு L × B × H, பக்கப்பரப்புனா 2 × L+B × H. மொத்த பரப்புனா இந்த ரெண்டு வேல்யூ விட பெருசாக வரணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 × இந்த இதை அப்படியே பெருக்கி போடுறோம். L × B, LB + BH + HL, அது போட்டாலே மொத்த பரப்பு. புரிஞ்சுதா? அதே மாதிரி தான் இங்கேயும் கனசதுரம், கனசதுரத்தின் கன அளவு நம்ம A³ முந்தைய பார்த்துட்டோமா? பரப்பளவுக்கு A², கன அளவுக்கு A³. அப்போது பக்கப்பரப்பு மொத்தமாக எத்தனை பக்கம் இருக்குது? 4 பக்கம் தான் இருக்குது. 4A². நார்மலாக அங்கே A² வரும் பரப்பளவுக்கு. அதில் நம்ம 4 போட்டோம்னா பக்கப்பரப்பு. மொத்த பரப்புக்கு இதை விட அதிகமாக வரணும், 6A². ஓகேவா? அவ்வளோதான். இது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. நமக்கு இந்த ஃபார்முலா வச்சு
எத்தனை கனசதுரம் உருவாக்கலாம், எத்தனை கனசெவ்வகம் உருவாக்கலாம், இதோட ஹைட் என்னவாக இருக்கும், இந்த மாதிரி சின்ன சின்ன டாப்பிக்கில் தான் நம்ம கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து 6th 7th 8th புக்கெல்லாம் கவர் பண்ணிட்டோம். 9th புக்கில் இருக்கிற மெயின் கான்செப்ட் இது மட்டும்தான். ஓகேவா? அடுத்தது நமக்கு 10th புக்கு. 10th புக்கு இதே மாதிரி தான். அதாவது சதுரம், செவ்வகம், அதை வச்சு நமக்கு வந்து 3D டைமென்ஷனில் வருது. உருளையின் கன அளவு என்னது, கூம்பின் கன அளவு என்னது, கோலத்தின் கன அளவு என்னது, வலைபரப்பு என்னது, இந்த மாதிரி கொஷின் இந்த மாதிரி தான் வந்து இதில் வரும். ஓகேவா? ஜஸ்ட் ஃபார்முலாஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபார்முலாஸ்குள்ளார என்ன டிஃப்ரென்ஷியேஷன் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஏன்னா இதை வச்சு தான் நமக்கு கொஷின், இதையும் கம்பேர் பண்ணி தான் நமக்கு கொஷின்ஸ் நிறையா கேட்பாங்க. ஓகேவா? இப்போது நேர்வட்ட உருளையின் வலைபரப்பு. ஓகேவா? இப்போ நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம், செவ்வகமும் சதுரமும் பார்த்துட்டோமா, அதுக்கும் 3Dக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு செக் பண்ணிட்டோமா. இப்போது கோலத்துக்கும் கோலம் அதுக்கு நடுவில் இப்போ என்ன பார்த்துட்ருக்கோம், உருளை, நேர்வட்ட உருளைன்னு சொல்லியிருக்காங்களா. இதுக்கு வந்து வட்டம் எடுத்துக்கோங்க. வட்டத்தின் பரப்பளவு என்னது, πr². இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு அடிப்பக்கத்தில் இருக்கிறது, இந்த வட்டத்தில் அடியில் இருக்கிறது, இந்த மாதிரி கேட்டாங்கன்னாவே வட்டத்தின் பரப்பளவுனா πr² தான். அடிப்பரப்பு இந்த மாதிரி சிலிண்டரில் லாஸ்ட்டில் இருக்கும், அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து பரப்பளவு. πr² மட்டும் இருக்கும். வட்டத்தின் சுற்றளவுனா 2πr. ஓகேவா? இதை நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோமா. வட்டத்தின் பரப்பளவுனா என்னது, πr². வட்டத்தின் சுற்றளவுனா என்னது, 2πr. அதே அரை வட்டத்தின் சுற்றளவுன்னு சொன்னோன்னா /2 போட்டுடணும். ஓகேவா? இதுலேயும் /2, இதுலேயும் /2 போட்டுடணும். கால்வட்டத்தினா /4. நடைபாதைனா π பெரிய r² - சின்ன r². இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோமா. சேம் இதே தான் உருளைக்கு வருது. எக்ஸ்ட்ராவாக h ஆட் ஆகுது, அவ்வளோதான் வித்தியாசம். வட்டத்தின் பரப்பளவு என்ன பார்த்துருக்கோம், πr². வட்டத்தின் சுற்றளவு என்ன பார்த்துருக்கோம், 2πr. இது ரெண்டு மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து இங்கே உருளைக்கு போகிறோம். ஏன் நம்ம இதை கம்பேர் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா, டக்குன்னு நமக்கு ஃபார்முலாஸ் வந்து மறந்துடும் இல்லையா. அது சின்ன சின்ன ஃபார்முலாஸ் நமக்கு டக்குன்னு ஞாபகம் இருக்கும். ஸோ இந்த ஃபார்முலாஸ் நமக்கு மறந்துருச்சுன்னா அதை ஞாபகம் வச்சுக்கிட்டா தான் நமக்கு யூஸ் ஆகும். இப்போது உருளையின் கன அளவு பாருங்கள், πr²h. என்ன பண்ணியிருக்கோம், ஹெச்சை மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். புரியுதா? பழசில் அங்கே என்ன இருந்துச்சு, பரப்பளவில் πr² மட்டும் இருந்துச்சு. அந்த πr² ஹெச் ஆட் பண்ணால் உருளையின் கன அளவு. ஓகேவா? உருளையின் கன அளவுனா πr²h. உருளையின் வலைபரப்புனா ஆல்ரெடி அங்கே சுற்றளவுக்கு என்ன பார்த்தோம், 2πrன்னு பார்த்தோமா. அது கூட ஒரே ஒரு ஹெச் ஆட் பண்ணாலே போதும், உருளையின் வலைபரப்பு கிடைச்சிரும். புரியுதா? உருளையின் கன அளவுனா நம்ம எங்கே பார்த்துருக்கோம், இந்த πr². வட்டத்தின் பரப்பளவில் நம்ம πr²ன்னு பார்த்துருக்கோமா. வட்டத்தின் பரப்பளவு πr²னா உருளையின் கன அளவு πr²h. ஓகே, சேம் இதே மாதிரி நேர்வட்ட உருளையின் வலைபரப்புனா 2πr. அந்த சுற்றளவு அங்கே இருந்துச்சா, அந்த 2πr கூட ஹெச் போட்டால் முடிஞ்சிருச்சு. ஓகே, அடுத்தது என்னது, மொத்த பரப்பு என்ன சொன்னால், இந்த வேல்யூ இது ரெண்டை விட பெருசாக இருக்கணும். 2πr h + r அப்படின்னு போட்டால் மட்டும் போதும். கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. ஃபார்முலாஸ் ஈஸியாக தான் இருக்கும், மறக்காது. இல்லைன்னா நமக்கு வந்து ஃபார்முலாஸ் மறந்துடும். ஸோ அதனால் கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. அப்போ ஃபார்முலாஸ் வந்து மறக்காது. ஓகேவா? செவ்வகம்னு வந்துச்சுன்னா L × B நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அது கூட ஹெச் ஆட் பண்ணால் கன அளவு. அதே மாதிரி 2 × L + B × ஹெச்ன்னு போட்டால் அது பக்கப்பரப்பு. அந்த L கூட எல்லாத்தையுமே உள்ளார பெருக்கிட்டோம் அப்படின்னா அது மொத்த பரப்பு. அதே மாதிரி தான் சதுரத்துக்கு a² வரும். கன அளவுக்கு a³, பக்கப்பரப்புக்கு 4a², மொத்த பரப்புக்கு 6a². ஓகேவா? உருளை பொறுத்த வரைக்கும் வட்டம் எடுத்துக்கிறோம். வட்டத்தின் பரப்பளவு πr². அது கூட ஹெச் போட்டால் உருளையின் கன அளவு ஆகிடுது. உருளையின் வலைபரப்புனா 2πrh. உருளையின் மொத்த பரப்புனா 2πrh + r. முடிஞ்சிச்சா? ஓகே, அதே வந்து உள்ளீடற்ற உருளை அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஆறு வர இடத்துல கேபிட்டல் ஆரும் சேர்ந்து வரணும். தட்ஸ் ஆல். வலைபரப்பு இங்கே ஃபஸ்ட்டு கன அளவுக்கு போயிடலாம். உள்ளீடற்ற உருளையின் கன அளவு ஆல்ரெடி நம்ம இங்கே என்ன பார்த்துருக்கோம், πr²hன்னு பார்த்தோமா. இந்த r²க்கு பதிலாக பெரிய r² - சின்ன r² போட்டால் உள்ளீடற்ற உருளை. வேறு எதுவுமே டிஃப்ரென்ஸ் இல்லை. ஓகேவா? அதே மாதிரி தான் இங்கேயும் உள்ளீடற்ற உருளையின் வலைபரப்பு அங்கே என்ன பார்த்துருக்கோம், 2πrhன்னு பார்த்தோமா. அந்த r கூட பெரிய r + சின்ன r போட்டாலே h. உள்ளீடற்ற உருளையின் வலைபரப்பு ப்ளஸ் போடுறோம், கன அளவுக்கு மைனஸ் போடுறோம். மொத்த பரப்பும் அதே தான், r + r. ஏற்கனவே இங்கே h + rன்னு இருக்கா. ஸோ அந்த இடத்துல R + ஸ்மால் r அது இன்ட்டு R - ஸ்மால் r ஒரு +hன்னு போட்டால் மொத்த பரப்பு, உள்ளீடற்ற உருளையின் மொத்த பரப்பு கிடச்சிரும்.
ஓகேவா? ஸோ ஃபார்முலாஸ் கம்பேர் பண்ணி படிங்க, ஈஸியாக ஞாபகம் இருக்கும். அடுத்தது கூம்பின் வலைபரப்புக்கு வரோம். ஓகேவா? இப்போது உருளையின் வலைபரப்பில் ஏன் நம்ம வட்டம் கொண்டு வரோம் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு வட்டம் வருதா, இந்த இடத்துலையும் ஒரு வட்டம் வந்துடுதா, அதனால் இந்த ஸ்பேஸை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா πr ஸ்கொயர்னு சொல்லுவோம். அதில் ஹெச் சேர்ந்து வரதுனால தான் உருளை வந்து நம்ம πr ஸ்கொயர் ஹெச் அப்படின்னு கன அளவுக்கு சொல்கிறோம். 2πr ஹெச் அப்படின்னு சொல்லி வலைபரப்புக்கு சொல்கிறோம். மொத்த பரப்புக்கும் h+r இது எல்லாத்துலேயுமே ஹெச் ஆட் பண்ணுறோம். என்ன ரீசன்னா, உருளையில் நமக்கு கீழே வந்து இந்த 2 அரை வட்டம் வந்துடும். ஓகேவா? சேம் அதே மாதிரி தான் கூம்புக்கு என்ன ஆகுது, இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸு கீழே ஒரு வளைவு வருதா, அதனால் கூம்புக்கு நம்ம என்ன வரணும்னா, இங்கே 2 வாட்டி இருந்துச்சு, நம்ம 2πr யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே ஒரே வாட்டி தானே இருக்குது, ஸோ πrl ஒரே ஒரு வட்டம் மட்டும் தான் வருது, அதனால் πrl அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஸோ கூம்பின் வலைபரப்புனா πrl, கூம்பின் மொத்த பரப்புனா இந்த எல் கூட ஆரை ஆட் பண்ணால் மட்டும் போதும், πrl+r. ஓகேவா? எல்லோட வேல்யூ கொடுக்கலன்னா எப்படி கண்டுபிடிக்கணும்னா h² + r² மட்டும் போட்டாலே போதும். அதே வந்து கூம்பின் கன அளவுன்னு கேட்டாங்கன்னா, இதில் ஒரு ஸ்டெப் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த உருளைக்கும் கூம்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இதில் ஒரு உருளையிலேருந்து நம்ம 3 கூம்புக்கு வந்து சமம். ஓகேவா? அதனால் கூம்பின் கன அளவுன்றது உருளையின் கன அளவில் 3 பங்கு. அதனால் நம்ம /3 போடுறோம். 1/3 πr²h. புரியுதா? இப்போ ஃபார்முலாஸ் வந்துட்டு ஒரே ஃபார்முலா தான், டிஃப்ரெண்ட்டாக மாறி வருது. ஸோ ஃபார்முலாஸ் படிக்கிறது கஷ்டம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஃபார்முலாஸ் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம மென்ஸ்ட்ரேஷன் டாபிக் ஈஸியாக கவர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ கூம்பின் கன அளவு 1/3 πr²h. இவ்வளோ டீப்பாக சொல்ல தேவையில்லை, பட் அது உங்களுக்கு புரிஞ்சாதான் நம்ம அடுத்தடுத்துக்கு போக முடியும், அதனால தான். அப்போது உருளையின் கன அளவு கூம்பின் கன அளவுக்கு என்ன டிஃப்ரென்ஸ், 1/3 மட்டும்தான். அடுத்தது கோளத்தின் புறப்பரப்புக்கு போகலாம். கோளத்தின் புறப்பரப்பு உருளையின் வலைபரப்பு அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஹெச்ன்றது வந்து 2rக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ கோளத்தின் புறப்பரப்பு பொறுத்த வரைக்கும் 4πr². ஓகே, உருளையின் புறப்பரப்பு வலைபரப்பு உருளைக்கு நம்ம என்ன போட்டோம், 2πr போடுறோமா, இங்கே வந்து 4πr² அப்படின்னு போடுறோம். அதே வந்து கோளத்தின் கன அளவுனா இந்த ஹெச் மட்டும் கோலமில், அதாவது வட்டத்துலேயும் ஹெச் வராது, கோலம்லேயும் ஹெச் வராது. ஓகேவா? அதனால் ஹெச் மட்டும் ரிமூவ் ஆகுது. கோளத்தின் புறப்பரப்புனா 4πr². கன அளவுனா என்னென்னா 4/3 πr³. கோளத்துக்கு வந்து ஸ்கியூப் வந்துடுது. அதே இதுக்கெலாம் வந்து ஹெச் வந்துட்டு, அதாவது ஸ்கொயர் வந்துட்டுருக்கு, ஹெச் வரும், இந்த இடத்துல ஸ்கியூப் வருது. 4/3 πr³, 4/3 மடங்கு. ஓகேவா? கோளத்தின் புறப்பரப்புனா 4πr². இங்கே என்ன வரும், 4/3 πr³. ஓகேவா? அதே அரைக்கோளம்னா /2 போட்டுக்கணும், அவ்வளோதான். அரைக்கோளத்தின் வலைபரப்புனா 2πr. அரைக்கோளத்தின் மொத்த பரப்பு எப்பயுமே பெருசாக இருக்கணும்னு சொன்னால் அதனால் 3πr². வலைபரப்புக்கு πr² தான் வரும், எல்லாத்துலேயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. புறப்பரப்பு, வலைபரப்பு, மொத்த பரப்பு எல்லாத்துக்குமே ஸ்கொயர் தான் வருது. கன அளவுக்கு மட்டும் ஸ்கியூப் வருது. 4/3 πr³, 2/3 πr³. ஏன்னா இதில் நமக்கு வந்து 2 இருக்குது, 2/3 இதோட வேல்யூவோட /3 போடுறோம். ஓகேவா? அதே உள்ளீடற்ற கோளத்தின் கன அளவுனா 4/3 π, இந்த r³ இருக்கு இல்லையா, அது r³ பதிலாக பெரிய r² - சின்ன r². உள்ளீடற்றனாவே அதில் 2 இருக்கும், பெரிய வேல்யூ ஒன்று இருக்கும், சின்ன வேல்யூ ஒன்று இருக்கும். அதனால் பெரிய ஆர் சின்ன ஆர் ரெண்டுமே இதில் வரணும். உள்ளீடற்ற அரைக்கோளத்தின் வலைபரப்பு, அரைக்கோளத்தின் வலைபரப்பு 2πr. உள்ளீடற்ற அரைக்கோளம்னா இந்த ஆருக்கு பதிலாக கேபிட்டல் r² + ஸ்மால் r². மொத்த பரப்புக்கு நம்ம என்ன போடுவோம், π3r². ஏன்னா இங்கே 3 போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் 3r² + r². ஓகேவா? இது வந்து நம்ம எப்படி எதனால் 2/3, அதாவது கன அளவுக்கு உள்ளீடற்ற அரைக்கோளத்தின் கன அளவுனா இந்த ஆன்சர்லேயே /3 போட்டாலே முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி இங்கே என்ன வரணும், ஸ்கியூப் வரணும். கோளத்துக்கு மட்டும்தான் இங்கே வந்து ஸ்கொயர் வருது, கன அளவுக்கு வந்து ஸ்கியூப் வருது. வலைபரப்புக்கு வந்து ஸ்கொயர் இங்கெல்லாம் வராது, உருளையின் வலைபரப்புக்கெலாம் இங்கே ஸ்கொயர் வராது, கன அளவுக்கு ஸ்கொயர் வருது. கூம்புக்கும் ஸ்கொயர் வரும், இந்த இடத்துல ஸ்கொயர் வராது, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இதுதான் மெயின். இந்த ஃபார்முலாஸ் தான் நமக்கு 10th மெயினாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 10th ஸ்டாண்டர்டில் பெரிய சம்மாக நிறையா கொடுத்துருப்பாங்க. நமக்கு அவ்வளோ பெரிய சம் டிஎன்பிசியில் கேட்க மாட்டாங்க. ஸோ சின்ன சம்ஸ் நமக்கு என்னென்ன கேட்டிருக்காங்கன்றதை பார்த்துடலாம். ஒரு உருளை வடிவ பீப்பாயின் உயரம் 20 சென்டிமீட்டர் மற்றும் அடிப்புற ஆரம் 14 சென்டிமீட்டர் எனில் அதன் வலைபரப்பு மற்றும் மொத்த புறப்பரப்பு காண்க. எது கொடுத்துருக்காங்க, ஒரு உருளை வடிவ பீப்பாய் உயரம் கொடுத்துட்டாங்களா, ஹெச்சோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, அடிப்புற ஆரும் கொடுத்துட்டாங்க. அப்போது வலைபரப்பும் மொத்த பரப்பும் நம்ம கண்டுபிடிக்கணும். உருளையை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்க்கணும், வட்டத்தின் பரப்பளவு என்னது அப்படின்னு பார்க்கணும். அப்போ நமக்கு வந்து வட்டத்தின்
பரப்பளவு என்ன வந்துச்சு πr², சுற்றளவு என்ன வந்துச்சு 2πr அப்படின்னு போட்டோமா. அதே உருளையின் வலைபரப்புனா 2πrh, இது கூட இந்த ஹெச்சை ஆட் பண்ணால் மட்டும் போதும். ஓகேவா. ஸோ ஆட் பண்ணிவிட்டு ஃபார்முலா அப்படியே இருக்கிற வேல்யூஸ் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணால் போதும். 2 இன்ட்டு பையோட வேல்யூ நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் 22/7. ஓகேவா. அப்படி இல்லைன்னா 3.14, இந்த ரெண்டு வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஸோ 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு 14 இன்ட்டு 20, இதை சால்வ் பண்ணோம்னா 1760 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வலைபரப்பு இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நமக்கு வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்றது வரணும். அதே மாதிரி உருளையின் மொத்த புறப்பரப்பு அப்படின்னா 2πr என்ன வந்துடணும் இந்த இடத்துல h + r, ஒரு h கூட ப்ளஸ் r போட்டோம்னா அது உருளையின் மொத்த புறப்பரப்பு 2πr h + r. அப்போது 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு 14 இன்ட்டு 20 + 14 கேன்சல் பண்ணும்போது 2992 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு வரும். அதே கன அளவில் கேட்டிருந்தாங்கன்னா க்யூபில் நம்ம எழுதணும். ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஒரு கோளத்தின் புறப்பரப்பு எது கொடுத்துருக்காங்க பாருங்கள். கோளத்தின் புறப்பரப்பு கொடுத்துருக்காங்க 154 மீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் விட்டம் காண்க. அப்போ ஆரம் என்னன்றதை கண்டுபிடிச்சிட்டு ஆரத்தோட 2 மடங்கு தானே விட்டம் 2d, அப்போது அதோட 2 மல்டிபிள் பண்ணிட்டாலே முடிஞ்சது. ஓகேவா. அப்போது ஃபஸ்ட்டு கோளத்தின் புறப்பரப்புக்கான ஃபார்முலா என்னது 4πr². இங்கே நமக்கு வந்து என்ன போட்டோம், வெறும் πr² போட்டோம். ஏன்னா அங்கே ஒரே ஒரு இது உருளை அப்படின்னா வந்து இந்த இடத்துல ஒன்று மேலே ஒன்று இப்படி தானே சிலிண்டருக்கு வந்து வரும். ஸோ இப்படி வருமா. அப்போது நம்ம வந்து என்ன எடுத்துக்கிட்டோம் 2πrhன்னு எடுத்தோமா, 2πrh + rன்னு எடுத்தோமா. அதே கோலம்னா 4 பக்கம் 4 ரவுண்டு சுற்றி வருதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஃபுல்லாக ஒரு கோலம் அப்படின்னா இதை வந்து ஹாஃபாக ஒரு 4 அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போது 4πr² அப்படின்றது புறப்பரப்பு. 4πr² என்ன அர்த்தம், எது கொடுத்துட்டாங்க, புறப்பரப்போட வேல்யூ கொடுத்துட்டாங்க. அப்போ ஆர் மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். ஆரோட வேல்யூ என்ன வருது 7/2ன்னு வருது. அப்போது 7/2 இன்ட்டு 2 போட்டால் தான் விட்டம். 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா விட்டம் வந்து 7. ஓகேவா. அதே மாதிரி ஒரு கோள வடிவ வளிக்கூண்டினுள் காற்று உந்தப்படும் போது அதன் உயரம் 12 சென்டிமீட்டர் அதில் இருந்து, அதாவது ஒரு வளிக்கூண்டி காற்று, அதாவது ஒரு பலூன் மாதிரி காற்று ஊதுறோம் அப்படின்னும் போது 12 சென்டிமீட்டர்லேருந்து 16 சென்டிமீட்டராக அது உயருகிறது. அப்போது இரு புறப்பரப்புகளின் விகிதம் காண்கன்னு சொல்லிட்டாங்க. இது எல்லாமே காமன் தான். 12லேருந்து 16 அந்த r மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் ஆகுது. அப்போது r1/r2ன்னு போட்டால் 12/16 3/4ன்னு கிடச்சிருமா. நமக்கு ஃபார்முலா என்னது 4πr². அப்போ அந்த 4πr² இது போடும்போது ஸ்கொயரில் வந்துடும் இந்த டேர்ம். நார்மலாக r1/r2 போட்டால் 3/4. நமக்கு இது ஃபார்முலா படி என்ன வரணும், ஸ்கொயர் வரணும். அதனால் 9/16, அதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகேவா. ஸ்கொயர் பண்ணணும், வேறு ஒன்றும் இல்லை. ஒரு திண்ம அரைக்கோளத்தின் அடிப்பரப்பு 1386 சதுர மீட்டர் எனில் அதன் மொத்த புறப்பரப்பை காண்க. அப்போ இது என்னது அடிப்பரப்பு. அடிப்பரப்பில் πr² இருக்குது. இதில் அரைக்கோளத்தின் அடிப்பரப்பு πr². πr² வேல்யூ கொடுத்துட்டாங்களா. அப்போ மொத்த புறப்பரப்பு என்னது, நமக்கு ஃபார்முலா தெரியும் 3πr². ஆல்ரெடி πr² வேல்யூ தான் இவங்க கொடுத்துருக்காங்க. மொத்த புறப்பரப்பு என்னது 3πr²ன்னு சொன்னோமா. நார்மலாக வந்து கோளத்தின் நம்ம என்ன பார்த்தோம், கோளத்தின் புறப்பரப்புன்னு கேட்டாங்கன்னா 4πr². அதே அரைக்கோளமாக இருந்துச்சுன்னா 2πr². இப்போது இவங்க என்ன கேட்குறாங்க, அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பு அப்படின்னா இந்த 2 வந்து என்னவா மாறிடும் 3ஆக மாறிடும். 3πr². ஆல்ரெடி அடிப்பரப்பாக அவங்க கொடுத்துட்டாங்க. அந்த வேல்யூவோட 3ஐ மல்டிபிள் பண்ணால் மட்டும் போதும். இந்த மாதிரி சின்ன சின்ன சம்மோடு தான் நமக்கு டிஎன்பிசியில் கேட்பாங்க. ஸோ அந்த ஃபார்முலாஸ்ன்றது இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா. அடுத்த கொஷின், கோளம், உருளை, கூம்பு ஆகியவற்றின் ஆரங்கள் சமம். கூம்பு மற்றும் உருளையோட உயரம் ஆரத்திற்கு சமம் எனில் வலைபரப்புகளின் விகிதம் காண்க. யார் யார், கோளம், உருளை, கூம்பு இவங்க எல்லாத்தோட ஆரங்களும் சமமாக. வலைபரப்பு தானே கேட்குறாங்க. அப்போ வலைபரப்பு என்ன கிடைக்குது, கோளத்தின் வலைபரப்பு என்னது 4πr², உருளையின் வலைபரப்பு என்னது 2πrh, கூம்பினுடைய வலைபரப்பு என்னது πrl. எல்லாருமே இருக்காங்களா. அப்போ இதில் யார் யார் காமன் அப்படின்றத பார்த்துட்டு அவங்கள மட்டும் எடுத்துருங்க. இங்கே யார் யார் காமன், πr² காமனாக வராங்களா. 4 to √2 இது மட்டும்தான் ரேஷியோ. இந்த ஆப்ஷன் இருந்தால் இதை டிக் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா 4 நம்ம என்ன எழுதலாம் 2 × 2ன்னு எழுதலாம். 2 நம்ம என்ன எழுதலாம் √2 × √2. ஏன்னா ஒரு ஆன்சர் நமக்கு இங்கே √2ன்னு இருக்கு இல்லையா. அப்போ √2ஆல் டிவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 2 நம்ம என்ன எழுதலாம் √2 × √2ன்னு எழுதுவோமா. ஆல்ரெடி இங்கே ஒரு √2 இருக்குது. அப்போ இது வந்து 1,
இந்த இடத்துல 2 ரூட் 2 இருப்பாங்க. அப்போ இந்த 2 ரூட் 2க்குள்ள வந்து என்ன ஆவாங்க, ஒரு ரூட் 2. ஏன்னா இங்கே ஒரு ரூட் 2 காமனாக இருக்காங்க. இவங்களை கேன்சல் பண்ணிடலாம், இவங்களையும் கேன்சல் பண்ணிடலாம், இவங்களையும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போது எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 2 ரூட் 2 ரூட் 2 1 அப்படின்றது கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே 10th புக்கில் இருக்க சின்ன சின்ன சம்ஸ் மட்டும் போட்டிருக்கேன். நமக்கு டிஎன்பிசிக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படின்றது. ஸோ ஓல்டு டிஎன்பிசியில் கேட்ட கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். ஒரு கோலத்தின் இல்லை, இதுவும் இன்னும் புக்கில் இருந்தது தான். புக்கில் இருந்தது நமக்கு ஓல்டு டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. ஒரு கோலத்தின் ஆரம் 25% அதிகரிக்கும் போது அதிகமாகும் புறப்பரப்பின் சதவீதம் என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஒரு கோலத்தின் ஆரம், இது எந்த சம்மாக இருந்தாலுமே சரி, ஒரு வேல்யூ வந்து அதிகமாகுது அப்படின்னா, அதிகரிக்கும் போது அதிகமாகும் புறப்பரப்பின் சதவீதம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இது சதவீதம், பர்சன்டேஜ், எந்த சம்மில் கேட்டாலுமே இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு காமன் ஃபார்முலா x+y + xy / 100. 2 வேல்யூவாக இருந்துச்சுன்னா x+y, சப்போஸ் மைனஸாக இருந்தால் மைனஸ், அந்த மாதிரி போட்டுக்கணும். இங்கே என்னென்னா 25% அதிகரிக்குது அப்படின்னும் போது x+y + xy / 100, 25 + 25 + 25 × 25 / 100. அப்போ 56.25. இந்த சம் வந்து இம்பார்ட்டன்ட் சம்மு. ஏன்னா இந்த மாடல் சம் சதவீதத்துலேயும் கேட்பாங்க, இதுலேயும் கேட்குறாங்க. அப்போ ஒரே ஒரு வேல்யூ மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா x+y + xy / 100 அப்படின்றது ஃபார்முலா. ஓகேவா? உயரம் 2 மீட்டர் மற்றும் அடிப்பரப்பு 250 மீட்டர்² கொண்ட ஓர் உருளையின் கன அளவு. உருளையின் கன அளவுக்கான ஃபார்முலா என்னது, πr²h. ஓகேவா? அப்போ நமக்கு அடிப்பரப்பு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த அடிப்பரப்புன்னு கொடுத்துருந்தாங்கனாவே அது πr², 250. ஓகேவா? உயரம் வந்து h. இப்போ நமக்கு ஃபார்முலா என்னது, உருளையின் கன அளவுக்கான ஃபார்முலா என்னது, πr²h தானே. πr² 250னா அதோட ஹெச்சை மல்டிபிள் பண்ணால் மட்டும் போதும். 250 × 2 என்ன வந்துடும், 500. அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா? அதே மாதிரி கன அளவுக்கு மீட்டர்³ அப்படின்றத எழுதணும். ஓகேவா? ஏன்னா ஆப்ஷனில் மீட்டர்² இருக்கும், அங்கே போய் நமக்கு என்ன வரும் அப்படின்னு யோசிக்கக்கூடாது. அதனால் 500 m³ அப்படின்றது போட்டுக்கணும். ஒரு உருளை வடிவ தண்ணீர் தொட்டியின் கன அளவு 1.078 × 10⁶ லிட்டர் இருக்குன்னா அதன் விட்டம் 7 மீட்டர் எனில் உயரம் என்னதுன்னு கேட்குறாங்க. ஒரு உருளை தான், உருளை வடிவத்தோட கன அளவு அங்கே கொடுத்துட்டாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, கன அளவு கொடுத்துருக்காங்க. ஆனால் எதில் கொடுத்துருக்காங்க, லிட்டரில் கொடுத்துருக்காங்க. விட்டம் வந்து 7 மீட்டர். அப்போ ஆரம் நான் எப்படி கண்டுபிடிப்பேன், 7/2 போட்டால் எனக்கு ஆரம் கிடைச்சிரும். உயரம் கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டாங்க. உருளையின் கன அளவுக்கான ஃபார்முலா என்னது, πr²h. ஸோ அதை நான் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். πr²hல வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா, இந்த 10 இருக்குது இல்லையா, அப்போ அந்த 6னா நமக்கு எத்தனை 0, ஆல்ரெடி இங்கே 3 பாயிண்ட் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க. மொத்தமாக 6 ஜீரோஸ் வரும். 3 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுருக்கனால 3 0 கேன்சல் ஆகிடுச்சுன்னா ரிமைனிங் 3 zeros மட்டும்தான் வரும். ஓகேவா? அதை நம்ம லிட்டரில் எழுதியிருக்கோம். ஆனால் நமக்கு இங்கே ஆன்சர் என்ன வரணும், மீட்டரில் வரணும். அப்போ லிட்டரை மீட்டராக மாற்றணும்னா நம்ம என்ன பண்ணணும், 1000ஆல் டிவைட் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்போ 1078 மீட்டர். ஓகேவா? அதே லிட்டரில் கேட்டாங்கன்னா 3 0. நமக்கு ஆப்ஷனில் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ஆன்சர் நமக்கு மீட்டரில் இவ்வளோ வருது, லிட்டரில் அவங்க ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3 0 ஆட் பண்ணி லிட்டரில் போட்டுடணும். ஓகேவா? ஸோ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஹச்சோட வேல்யூ 28 மீட்டர் அப்படின்றது கிடச்சிரும். ஒரு உள்ளீடற்ற உருளையின் உயரம் உட்புற மற்றும் வெளிப்புற ஆரங்கள் முறையே 9 சென்டிமீட்டர், 21 சென்டிமீட்டர், 28 மீட்டர். உருளையை உருவாக்க தேவைப்படும் இரும்பின் கன அளவு என்னது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. உள்ளீடற்ற உருளை, அதோட உயரம் கொடுத்துருக்காங்க. உட்புறம்னா என்னது, வெளியில் இருக்கிறது பெரிய ஆர், உள்ளார இருக்கிறது சின்ன ஆர். இவங்க எல்லாத்தையுமே கொடுத்துட்டாங்க. ஹெச்சும் கொடுத்துட்டாங்க, சின்ன ஆர் பெரிய ஆர் கொடுத்துட்டாங்க. இரும்பின் கன அளவு என்னது, உருளையின் கன அளவு என்னது, நமக்கு ஃபார்முலா உள்ளீடற்ற உருளையின் கன அளவு. நார்மல் வந்து πr²h. உள்ளீடற்ற உருளைனா π R² - r² × h. அவ்வளோதான், சிம்பிள். ஸோ அதில் வந்து 28² - 21² போட்டு சப்ஸ்டியூட் பண்ணாலே நமக்கு ஆன்சர் வந்து கிடச்சிரும். ஓகேவா? ஒரு இரு கூம்புகளுடைய கன அளவுகளின் விகிதம், கூம்புகளுடைய கன அளவு விகிதம் 2:3 ஆகும். இரண்டாம் கூம்பின் உயரம் முதல் கூம்பின் உயரத்தை போல் 2 மடங்கு எனில் அவற்றின் ஆரங்களின் விகிதம் காண்க. 2 கூம்பின் கன அளவு அதோடைய விகிதம் 2:3. ஒரு கூம்பு வந்து ஹெச்சாக இருந்துச்சுன்னா ரெண்டாவது கூம்பு அதோட 2 மடங்குனா 2h. ஓகேவா? அப்போது 1/3 πr²h கேன்சல் பண்ணிக்கிட்டே வரோம். ஸோ அதில் நமக்கு வந்து r1² h1 / r2² h2ன்னு கிடைக்கும். 2/3 ஏன்னா 2:3.
ஸோ அவங்கள கேன்சல் பண்ணும்போது எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? R1 டிவைட் பை R2வா? HH கேன்சல் ஆனால் 2 மட்டும் கிடைப்பாங்களா? அப்போ இந்த இடத்துல இருக்க 2 வந்து இந்த பக்கம் போனால் மல்டிபிள் ஆவாங்களா? 4/3 எல்லாருமே ஸ்கொயரில் இருக்காங்க. அப்போ ஸ்கொயரை கேன்சல் பண்ணால் 2 டிவைட் பை √3 அப்படின்றது தான் ஆன்சர். ஓகேவா? இப்போ இதை ஃபார்முலாஸ் எப்படி நம்ம படிக்கிறோம் அப்படின்றது புரிஞ்சுதா? ஸோ சிம்பிள் ரொம்ப. நம்ம நார்மலாக படித்தது செவ்வகம், சதுரம், வட்டம், முக்கோணம் இருக்கும். அதில் இருந்து நம்ம இங்கே வந்து கனசதுரம், கன செவ்வகம் அப்படின்றதுக்கு ஃபார்முலா மேட்ச் பண்ணி படிங்க. ஃபார்முலாஸ் வந்து மறக்காது. ஓகேவா? ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் வந்து இந்த 3D டைமென்ஷனல் கனசதுரம், கன செவ்வகம்ல இருக்க டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸ் வந்து பார்த்துடலாம். ஓகேவா? ஓகே, பாய், தேங்க்யூ.